கடைகோடி மக்களின் நலனுக்காகத்தான். விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி. பெண்கள் மாணவ மாணவிகளோட சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக பண்ணுகிற செலவுகளை எதிர்கால தமிழ்நாட்டுக்கான முதலீடாக தான் நான் பார்க்கிறேன். இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் கோடான கோடி பயனாளிகள் கிட்ட உங்களுக்காக திராவிட மாடல் அரசு மேற்கொள்கிற செலவு வெட்டி செலவுன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தயாரா இருக்காரா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பத்தி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்கிறாங்க. கனிம வளங்கள் விஷயத்துல மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரிச்சு டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான். ஆனா நாங்க இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம், சட்டமன்றத்திலையும். முதலமைச்சர் பேசி முடிக்கிட்டு நான் குறிச்சு வச்சுக்கிடுங்க. இல்ல முதலமைச்சர் முதலமைச்சர் பேசுறதுக்கு அப்புறம் தாரேன். தயவு பண்ணி உட்காருங்க, நான் தாரேன். அப்படி மாத்திருங்க. சட்டமன்றத்திலையும் நான் அந்த வழக்க சரியான வழக்கு இல்லைங்க. பாருங்க உட்காருங்க. இல்ல நீங்க முடியட்டு நேரத்தைக்கே நான் பதிவு பண்ணிட்டது. உட்காருங்க. பதிவாயிடுச்சு. நீங்க இல்ல நீங்க உட்காருங்க, பேச சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் நிறைவாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலுரை வழங்கி வருகிறார். அதில் திமுக அரசுடைய பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டு பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 1 லட்சம் போராட்டங்களுக்கு தற்போது வரைக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும், உரிய வகையில் போராட்டம் நடத்தினால், உரிய இடங்களில் போராட்டம் நடத்தினால், அதற்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போராட்டம் நடத்தினால் அனுமதி வழங்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே நிலையில் மாநில அரசுடைய நிதிநிலை தொடர்பாகவும் மத்திய அரசிடமிருந்து வெள்ள பாதிப்புக்காக கேட்கப்பட்ட நிதியில் 1% குறைவான அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா நாங்க நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறோம், சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன், அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியாக சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதுல குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்றேன். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்கணும் கேட்காதீங்க. குளிர் காயிற குறிப்பிட்டு சொல்றேன். ஒன்றிய அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 3 நாட்களா இந்த பேரவையில் நடைபெற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது நடைபெற்றக்கூடிய விவாதத்தெல்லாம் கேட்டோம். அதில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க, கோரிக்கைகளையும் முன் வச்சு பேசியிருக்கிறீங்க. அதில் குறிப்பா திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது திருச்செங்கோடு நகர கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய அடிப்படையில்
குடிநீர் குழாய்கள் மிகவும் பழுதடைந்து இருக்கிறதாகவும் அதை மாற்றி தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று முறையான ஆய்வுக்கு பிறகு இந்த பணி விரைவில் மேற்கொள்ளப்படும். அதேபோல குளச்சல் தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திரு பிரின்ஸ் அவர்கள் பேசும்போது அவர் தொகுதியில திங்கள் நகர்ல இருந்து செல்லக்கூடிய இரணியல் சாலையில விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாகவும் அதை அகலப்படுத்தி தரணும்னு கோரிக்கை வச்சார். இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்கள் தன்னோட மதுரை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகளை செப்பனிட்டு தரணும்னு கோரிக்கை வச்சார். நிச்சயமா அந்த சாலைகள் மிக விரைவில் மேம்படுத்தப்படும். அடுத்து பண்ருட்டி தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய தொகுதியை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு கொஞ்சம் வேகமா அழுத்தமா சத்தமா பேசினார். குறிப்பா புதிய தடுப்பணைகள் கட்டித்தரணும்னு குறிப்பிட்டார். திரு வேல்முருகன் அவர்களுடைய கோரிக்கை விரைவில் பரிசீலிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்ல, பண்ருட்டி தொகுதியில் சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கு. அடுத்தபடியா திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மாங்காடு பேருந்து நிலைய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்படலன்னு தெரிவித்தார். இது தொடர்பாக நிலப்பிரச்சனை இருக்கு, அது விரைவில் சரி செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்படும். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசும்போது தன்னுடைய தொகுதியில திருமுட்டம் பகுதியில ஒரு சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சார். அந்த பணி மேற்கொள்ளப்படும். அடுத்து நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு காமராஜ் அவர்கள் நன்னிலம் மற்றும் குடவாசல் பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்களை செம்மைப்படுத்தணும்னு கேட்டிருக்கிறாரு. அது செய்து தரப்படும் என்பதையும் தங்கள் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் என் பதிலுரை வாயிலாக முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும். பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும். 2வது அறிவிப்பு, மாநிலத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களும் மிக